உங்கள் எதிரி தான் வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க. அதுவும் அமித்ஷாவை பற்றி சொல்லவே வேணாம். அவர் எல்லாரையும் உளவு பார்ப்பார், எல்லாரையுமே கண்காணிப்பார். அப்போ மத்திய போலீஸு, மத்திய அந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற ஊழல்கள், அது மணல் கொள்ளையாக இருக்கலாம். இப்போ துரைமுருகன் பிரச்சனையில் இருக்கிறாரு, கனிம வள கொள்ளையில். இப்போ ஏவாவேலு பிரச்சனையில் இருக்கார். இப்போ நீங்கள் எந்த மந்திரிங்க பிரச்சனை இல்லைன்றீங்க? ஏற்கனவே சொத்து குப்பி வழக்கில் பொன்முடி, தங்கம் தென்னரசு, KKS ராமச்சந்திரன் இவங்கெல்லாம் இருக்காங்க. முதலமைச்சர் கூட நேரு இன்னைக்கு வந்து இடி வந்து தமிழ்நாடு போலீஸுக்கு வந்து 2வது முறையாக லெட்டர் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ட் விடுவதில் கட்சி நிதி, பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஏராளமான பணம் வசூலிக்கப்பட்டு அது வந்து பண பரிமாற்றம்னு சொல்லுவாங்க இல்லையா, வெளிநாடுகளுக்கு வரைக்கும் கூட அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய குற்றங்கள் இல்லையா? இப்போ அமைச்சரை விட்டுருங்க, திமுக லீடர்னு விட்டுருங்க, ஒரு சாதாரண ஆள் இந்த குற்றங்களை பண்ணால் சட்டம் எந்த வேகத்தில் பாயும்? அப்போ இவங்க வந்து அரசியலில் இருப்பதாலேயே எங்களை முடக்க சதி, எங்களை கொல்ல சதி, இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தா எத்தனை நாளைக்கு இதை கேட்டுட்டு இருக்கிறது? கூட்டணியை விட அவங்க நம்பி இருக்கிறது வந்துங்க, தங்களுக்கு எதிராக இருக்கிற அதிமுக பாஜக கூட்டணி பலவீனமாக இருக்கிறதையும், தங்களிடம் உள்ள ஏராளமான பணம், பல லட்சம் கோடிகள் ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்குங்க. அப்போ அந்த பண பலத்தையும், அதிகார பலம், அரசு அதிகாரம் அவங்க கையில் இருக்குது. அவங்க ஆம்புலன்ஸ்லேயே பணத்தை எடுத்துன்னு போவாங்க, போலீஸ் ஜீப்லேயே கூட அதிகாரிகள் பணத்தை கொண்டு போய் கொடுப்பாங்க. ஸோ அந்த அரசு பலம், அப்புறம் ஊடகங்களை எல்லாம் கையாண்டிருக்காங்க, விளம்பரம்லாம் கொடுத்து எல்லாரையும் கையில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த பலங்களை எல்லாம் தான் நம்பி இருக்கிறார்கள், கூட்டணியும் நம்பியிருக்காங்க. அதில் ஒன்றும் இது இல்லை, தப்பு கிடையாது. ஆனால் நேரு வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு சொத்து குவிச்சிருக்கார். பல ஆஸ்பத்திரிகள், கல்லூரிகள், ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் எல்லாமே ஒரு பினாமிகளாக இன்னைக்கு இது ஒயிட் ஆக்கிட்டு இருக்காங்க. 2வது ரெட் ஜெயண்ட்டே சன் மூவிஸ் இவங்கெல்லாம் வந்து கருப்பை வெள்ளையாக்கிறதுக்கு தான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை கையில் வச்சுட்டு இருக்காங்க. லாஸ்டில் போகிற படத்தை கூட வந்து 600 கோடி லாபம் வந்ததுன்னு கணக்காட்டுறாங்க. யார் வெரிஃபை பண்ணுறது? ரொம்ப ஈஸியாக கருப்பை வெள்ளையாக்குற ஒரு துறை தான் சினிமா துறை. இப்போ அதை தங்கள் கையில் வச்சுருக்காங்க. ஒன்று சன் பிக்சர்ஸ், இல்லைன்னா ரெட் ஜெயண்ட்டு. அதனால் வந்துங்க திமுக என்பது ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு மதிவாணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். இப்போ சமீபத்தில் திமுக அமைச்சர்கள் சில நபர்கள், அந்த சில நபர்களும் சீனியர் மினிஸ்டர்ஸ், அதில் குறிப்பாக திரு நேரு அவர்கள் வந்து அவருடைய துறை சார்ந்த சில ஊழல் குற்றச்சாட்டுகளில் வந்து சிக்கியிருக்காரு. அது தொடர்பாக அவர்கிட்ட கேட்கும்போது வந்து இந்த குற்றச்சாட்டுகள் எப்படி பார்த்தாலுமே என்னை முடக்குவதற்கு குறிப்பாக தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தப்படுது, அது எப்படி பார்த்தாலும் அதிலிருந்து நான் முறியடித்து மீண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது திமுகவினுடைய சீனியர் மினிஸ்டர்ஸை பார்க்கும்போது உண்மையிலே அவங்களுக்கு வந்து சிக்கல் விளைவிக்கிறாங்களா, இல்லை அவங்களுக்கு சிக்கல் இருக்கா? திமுக அமைச்சர்கள் அத்தனை பேருமே ஒரு ஆளை தவிர எனக்கு தெரிஞ்சு பழனிவேல் தியாகராஜனை தவிர மற்ற அத்தனை பேருமே ஊழலில் திளைச்சிட்ருக்கிறவங்க தான். அதனால் வந்து சிக்க வைக்கிறாங்க, சிக்கல் இருக்குது, அதெல்லாம் இல்லை. அவங்க உப்பத்தின்னா தண்ணியை குடிச்சாகணும். எல்லாருமே ஊழல் பண்ணுறவங்க, ஊர் பணத்தை கொள்ளை அடிக்கிறவங்க தான். இப்போ மூத்த அமைச்சர் நேரு இன்றைக்கி வந்து இடி வந்து தமிழ்நாடு போலீஸுக்கு வந்து 2வது முறையாக லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஒரு முறை லெட்டர் கொடுத்தாங்க, இவர் மேலே FIR பண்ணுங்கன்னு. அது எதுக்கு? ஒரு ஆயிரக்கணக்கான முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் அசிஸ்டண்ட் இன்ஜினியர், கிளார்க்கு, இந்த மாதிரி போஸ்ட்டுகளுக்கு சராசரியாக 25 to 35 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்று நியமனம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு 880 கோடி ரூபாய் லஞ்ச பணம் வந்து அது வந்து என்ன தவறான வழிகளில் போயிருக்கு, அது மேலே விசாரிங்க, FIR போடுங்கன்னு சொல்லி இடி சில மாதங்களுக்கு முன்பு கொடுத்தது.
இன்னும் தமிழ்நாடு போலீஸ் அது மேலே நடவடிக்கையே எடுக்கலை. இப்போ அடுத்தது ரீசண்டாக கொடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கான்ட்ராக்ட், அந்த முனிசிபல் அவர் துறையிலேயே கான்ட்ராக்ட் விடுவதில் கட்சி நிதி பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஏராளமான பணம் வசூலிக்கப்பட்டு அது பண பரிமாற்றம்னு சொல்லுவாங்க இல்லையா, வெளிநாடுகளுக்கு வரைக்கும் கூட அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் மிகப்பெரிய குற்றங்கள் இல்லையா. இப்போ அமைச்சரை விட்டுருங்க, திமுக லீடர்னு விட்டுருங்க, ஒரு சாதாரண நாள் இந்த குற்றங்களை பண்ணால் சட்டம் எந்த வேகத்தில் பாயும்? அப்போ இவங்க அரசியலில் இருப்பதாலேயே எங்களை முடக்க சதி, எங்களை கொல்ல சதி, இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தா எத்தனை நாளைக்கு இதை கேட்டுட்ருக்கிறது? மக்களுக்கு தெரியுங்க, திமுக ஆட்சி என்பது ஊழல் மிகுந்த ஆட்சி, ஊர் பணத்தை கொள்ளையடிக்கிற பாரம்பரியம் உள்ளவர்கள். அதுக்காக அதிமுக ரொம்ப யோக்கியர்களின் புகலிடம், அது புனிதர்களின் கூடாரன்னு நான் சொல்ல. இந்த இரண்டு கட்சிகளுமே 67க்கு அப்புறம் வந்த ரெண்டு கட்சிகளுமே மக்களை வஞ்சித்து அரசு பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேங்களா, இப்போ சென்னை கார்ப்பரேஷன் 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டோம் மழை நீர் வடிகால் அந்த திட்டத்துக்கு அப்படின்னாங்க. ஆனால் 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்களா உண்மையாக? அப்படின்னா ஏன் தக்காளி சாதம் கொடுத்துட்ருக்காங்க, ஏன் பம்பு செட் எடுத்துன்னு சின்ன மழைக்கே நிறுத்துகிறாங்க? ஆக எல்லாத்துலேயும் ஊழலுங்க. ஒரு 100-200 கோடி செலவு பண்ணிவிட்டு 3800 கோடியை பல பேர் பாக்கெட்டுக்கு போயிடுச்சு. அப்போ திமுக ஆட்சி என்றாலே ஊழல் மிகுந்த ஆட்சி என்பது மக்களுக்கு தெரியும். அதாவது அவங்க என்ன சொல்லிக்குவாங்கன்னா, இது வரைக்கும் எங்கள் ஆட்கள் யாரும் கருணாநிதி கைதாகலை, ஜெயலலிதா கைதானாங்கன்னு. ஜெயலலிதா பணத்தை வாங்கி கைதாகலை, டான்சி நிலத்தை விலைக்கு வாங்கினாங்க. சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட் கன்சர்னுடைய நிலத்தை வாங்கினாங்கன்னு தான். சொத்து குவிப்பு வழக்கு அது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அதனால் இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் எல்லாம் பெரிய சிக்கலில் இருக்காங்க. எல்லா அமைச்சர்களும். செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியே இழந்தார், உங்களுக்கு தெரியும். அவர் என்ன புனித சேவை பண்ணார்? அஃப்கோர்ஸ் அவர் அதிமுகவில் இருக்கும்போது பெரிய ஊழல்வாதியாக சித்தரிக்கப்பட்டார் ஸ்டாலின் அவர்களால். ஆனால் அவர் திமுகவுக்கு வந்தோன்னும் மோடி மாதிரி பெரிய வாஷிங் மிஷின் வச்சு அவரை க்ளீன் பண்ணிவிட்டு தியாக செம்மல்ன்ட்டாங்க. இப்போ அவர் என்ன பண்ணார், கவர்மெண்ட்டில் இப்போ கேஎன் நேரு என்ன பண்ணியிருக்காரோ, இடி நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம், அதே குற்றத்தை பண்ணதால் தான் ஒரு அமைச்சர் பதவியே இழந்து 1 வருஷம் ஜெயிலெலாம் இருந்தார். அதனால் திமுக ஆட்கள் நாங்கள் ஊழல் பண்ணல, நாங்கள் நிரபராதிகள், எங்கள் மேலே அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக ஒன்றிய அரசு பாஜகவினர் எங்கள் மேலே இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. பாஜக மிஸ்யூஸ் பண்ணுதான்றான், அது பண்ணோம். ஆனால் நீங்கள் தானே வாய்ப்பு கொடுக்குறீங்க. பாஜக உங்களை பாய்வதற்கு நீங்கள் ஒரு இடம் கொடுத்தா தானேங்க அவங்க உள்ளே வர முடியும். இப்போ மற்றவங்க மேலெல்லாம் வர முடிஞ்சுதா? புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் என்னை பொறுத்தவரையிலே ஊழல் மிகுந்த ஆட்சி, அதே போல் குடும்ப அரசியல், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பது, அந்த ஆணவ கொலைகள், தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்கள், இதெல்லாம் நம்ம நாட்டிலேயே முதலிடத்தில் இருக்கிறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம நிதின் கட்கரி சொன்னார், சாலை விபத்தில் ரொம்ப கடுமையான பாதிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு. அதில் சாலை விபத்துகளில் மாண்டு போவர்கள் அந்த எண்ணிக்கை இதெல்லாம். அதனால் தமிழ்நாடு பல இடத்துல முன்னால் இருக்குது. ஆனால் இவங்க விளம்பர மாடல் அரசு விளம்பரம் பண்ணிக்கிட்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், வன்புணர்வு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு, அதிகரிச்சிட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி நேரு ஸ்டேடியத்தில் பெண்களுக்கு பாராட்டுறாங்களாம். அப்புறம் அந்த உரிமை தொகையை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களாம். பெண்களுக்கு ஒரு 4 மாதம் கொடுத்துட்டு ஓட்டா வாங்கலான்னு பார்க்குறாங்க. இதெல்லாம் ஜனங்கக்கிட்ட எடுபடாதுங்க. ஓகே, பெரிய லெவலில் திமுக தற்பொழுது நம்பிக்கிட்டு இருக்கிறது கூட்டணி விஷயத்தை தானா? கூட்டணியை நம்பி தான் அவங்களுடைய தேர்தல் பலமே இருக்கா? கூட்டணியை விட அவங்க நம்பி இருக்கிறது தங்களுக்கு எதிராக இருக்கிற அதிமுக பாஜக கூட்டணி பலவீனமாக இருக்கிறதையும், தங்களிடம் உள்ள ஏராளமான பணம், பல லட்சம் கோடிகள் ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்குங்க. அப்போ அந்த பணபலத்தையும், அதிகார பலம், அரசு அதிகாரம் அவங்க கையில் இருக்குது. அவங்க ஆம்புலன்ஸ்லேயே பணத்தை எடுத்துன்னு போவாங்க,
போலீஸ் ஜீப்லேயே கூட அதிகாரிகள் பணத்தை கொண்டு போய் கொடுப்பாங்க. ஸோ அந்த அரசு பலம், அப்புறம் ஊடகங்களை எல்லாம் கையாண்டிருக்காங்க, விளம்பரம்லாம் கொடுத்து எல்லாரையும் கையில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த பலங்களை எல்லாம் தான் நம்பியிருக்கிறார்கள், கூட்டணியும் நம்பியிருக்காங்க. அதில் ஒன்றும் இது இல்லை, தப்பு கிடையாது. ஆனால் அவங்க இதெல்லாம் நம்பி ஜாலியாக இருந்த நேரத்தில் விஜய் என்றவர் புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பித்து 2 பேருக்கும் சவாலாக வந்துட்டார். இது அவங்க எதிர்பாராத திருப்பம். இன்றைக்கி அதிமுக பாஜக பலவீனமாக இருக்குது, அடிச்சிடலாம் ஊதிடலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் அரசியலில் நுழைந்து இன்றைக்கி அது ஒரு பெரிய அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. கடும் சவாலை கொடுக்குது 2 கட்சிகளுக்கும், ஆண்ட கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும். அதனால் அவங்க முந்தைய மாதிரி கான்ஃபிடென்ஸ்லாம் கிடையாதுங்க. சும்மா சொல்லிகிட்டு இருக்கலாம். 4 நாளைக்கு முன்னால் கூட பார்த்தேன் பத்திரிகையில், நம்ம சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியம் 234 தொகுதிகளில் நாங்கள் வெல்வோம்னாரு. 2 நாளைக்கு முன்னால் எடப்பாடி அவங்க செயற்குழு பொதுக்குழுவில் இன்னும் கணக்கு போட்டு 210 தொகுதிகளில் ஜெயிப்போம்ன்றாங்க. இதெல்லாமே சும்மா உருட்டு தாங்க, அவங்க கட்சிக்காரங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு தான். உண்மை என்னன்னா, இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கு அர்த்தம் விஜய் அடுத்த ஆட்சிக்கு வந்துடுவார் நான் இப்போ சொல்ல. அதுக்கான நேரமும் இது இல்லை, இன்னும் 4 மாதம் இருக்குது. ஆனால் அந்த திசையை நோக்கி அந்த கட்சி மெல்ல மெல்ல நகர்ந்துட்டுருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல அவர் 2% வாங்குவார்னாங்க, அப்புறம் விஜயகாந்த் மாதிரி வருவாருங்க அப்படின்னாங்க, 1-2 தொகுதி ஜெயிக்கலாங்கன்னாங்க. இப்போ பாண்டே மாதிரி ஆட்களே என்ன சொல்கிறாங்கன்னா 20%க்கு மேலே இருக்குது அவங்களுக்கு, நான் கூட முன்னால் தப்பாக அவங்கள குறைத்து மதிப்பிட்டேன்னாரு. ஆதவர்ஜுனா அதுக்கப்புறம் எங்ககிட்ட இப்போ 26% இருக்குனாரு. நேற்று செங்கோட்டையன் அவர் அரசியலில் பழந்தின்னு கொட்டை போட்டவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்ககிட்ட இப்போ 30% ஓட்டு இருக்குதுன்றாரு. கொட்டை போட்டவர் கோட்டையை பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? ஆமாம். அதனால அடுத்த முதல்வர் விஜய் தான் இப்போ எல்லா இடத்துலையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் அந்த கட்சியினுடைய வளர்ச்சி மற்றவர்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. ஒரு கட்சியால் இந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கை ஈர்க்க முடியுமா இவ்வளோ கூடிய சீக்கிரத்தில், ஒரு 2.5 வருஷத்தில் அப்படின்றது யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் நிச்சயமாக வெற்றியை நோக்கி தான் அந்த கட்சி போயிட்டுருக்கு. அதனால் இந்த 2 திமுக அதிமுக 2 பேருக்குமே ப்ராப்ளம் தாங்க, சிக்கல் தான். மெயினாக திமுகவினுடைய சீனியர் மினிஸ்டர்களுக்கு குறி வைக்கப்பட்டிருக்கா? இப்போ சிக்குவதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி இல்லை, அப்படிலாம் இல்லை. சீனியர் ஜூனியர்லாம் இல்லை, தப்பு பண்ண எல்லாரும் ராடாரில் இருக்காங்கப்பா. உங்கள் எதிரி தான் மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க. அதுவும் அமித்ஷாவை பற்றி சொல்லவே வேணாம். அவர் எல்லாரையும் உளவு பார்ப்பார், எல்லாரையுமே கண்காணிப்பார். அப்போ போலீஸ், மத்திய போலீஸு, மத்திய அந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிற ஊழல்கள், அது மணல் கொள்ளையாக இருக்கலாம். இப்போ துரைமுருகன் பிரச்சனையில் இருக்கிறாரு, கனிம வள கொள்ளையில். இப்போ ஏவாவேலு பிரச்சனையில் இருக்கார். இப்போ நீங்கள் எந்த மந்திரிங்க பிரச்சனை இல்லைன்றீங்க? ஏற்கனவே சொத்து குப்பி வழக்கில் பொன்முடி, தங்கம் தென்னரசு, KKS ராமச்சந்திரன் இவங்களாம் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் தான் சொன்னேன்னே, முதலமைச்சர் கூட கடைசியில் போய் எல்லாரும் அங்கே தான் போய் நிற்க போகுது. இன்றைக்கி சேகர் பாபு மேலே கூட தான் ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்கு. CMDA அந்த இது இருக்குல்ல, பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் பிரிகேடுன்ற ஒரு பெரிய ரியல் எஸ்டேட்காரனுக்கு விதிகளை மீறி அனுமதி கொடுத்ததில் அதில் பல 100 கோடி ஊழல் நடந்ததாக சொல்கிறாங்க. அப்போ ஊழல் செய்யாத அமைச்சர்னா நான் இந்த பழனிவேல் தியாகராஜன் ஒரு ஆளைனா என்னால் திமுகவில் சொல்ல முடியும். மற்ற எல்லாரும் அவங்கவுங்க லெவலுக்கு 1000 கோடி 50,000 கோடி லட்சம் கோடின்னு போயிருக்கு. நேரு ரொம்ப பெரிய அளவுக்கு சொத்து குவிச்சிருக்காருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பல ஆஸ்பத்திரிகள், கல்லூரிகள், ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் எல்லாமே ஒரு பினாமிகளாக இன்றைக்கி இது ஒயிட் ஆக்கிட்டு இருக்காங்க. 2வது ரெட் ஜெயிண்ட்டே பாருங்களேன். இப்போ ரெட் ஜெயிண்ட்டே சன் மூவிஸ் இவங்கெல்லாம் கருப்பை வெள்ளையாக்கிறதுக்கு தான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை கையில் வச்சிட்ருக்காங்கன்னு பரவலாக எல்லாரும் சொல்கிறாங்க. லாஸ்டில் போகிற படத்தை கூட
600 கோடி லாபம் வந்ததுன்னு கணக்கு காட்டுறாங்க. யார் வெரிஃபை பண்ணுறது? ரொம்ப ஈஸியாக கருப்பை வெள்ளையாக்குற ஒரு இது துறை தான் சினிமா துறை. அப்போ அதை தங்கள் கையில் வச்சுருக்காங்க. ஒன்று சன் பிக்சர்ஸு, இல்லைன்னா ரெட் ஜெயண்ட்டு. அதனால் வந்துங்க, திமுக என்பது ஊழல் மிகுந்த கட்சி, மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிற கட்சி என்பது மக்கள் எல்லாருக்கும் தெரியுமே. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி.